எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா சாம்பியன் கல்லறைக்கு வந்திருந்தோம். சாம்பியன் கல்லறையில் பார்த்தீங்கன்னா கலர் திருநா கொண்டாடிருந்தாங்க. கேஜிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய திருவிழானா கலர் திருநா. பிரிட்டிஷ்கார் கேஜிஎஃப்ல இருந்தனால மைன்ஸ் நடத்தினுக்கிறப்போ கலர் திருநா சொல்லிட்டு ஒரு நாள் நவம்பர் 2 கலர் திருநா வச்சுருந்தாங்க. அந்த கலர் திருநாக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாதி மதம் எல்லாமே இந்து கிறிஸ்டின் எல்லாம் பார்க்காம எல்லாமே ஒற்றுமையாக வந்து சமத்துவ கலர் திருநா கொண்டாடினுக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்கார் இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் ஒரு நாள்னு சொல்லிட்டு கல்லறைக்குன்னு ஒரு நாள் வச்சு கொண்டாடிருந்தாங்க நவம்பர் 2. இது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களாக இறந்துட்டு இருப்பாங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் எல்லாம் போயிட்டு செட்டில் ஆகிட்டுங்களாம். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட முன்னவர்களுக்கு வந்து பூஜை பண்ண வந்துக்கிறாங்க. ஹைதராபாத்தில் கூட வந்திருக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா இறந்துட்டவங்களுக்கு வந்து கலர் திருநா அன்றைக்கி வந்து கலரைக்கு பூஜை பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க சத்த நாளுக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஊர் பண்டிகை மாதிரி எங்கே பார்த்தாலும் எவ்வளோ பெரிய கடை. இது பார்த்து நம்ம கல்லறைக்கட்டை இருக்கிறன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு கோயில் திருவிழா இருக்கிற மாதிரி இருக்குது. திருவிழா இருக்கிற மாதிரி கடை வீதி மாதிரி எல்லா கடையும் போட்டாங்க. பிரியாணி கடையிலேருந்து, பானிபூரி கடையிலேருந்து, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற கடையிலேருந்து, கம்பல், ஜிமிக்கி இந்த மாதிரி வீட்டுக்கு சின்ன பசங்களுக்கு தேவையான பொருள்லேருந்து எல்லாமே எடுத்துனுக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம கல்லறைக்கட்டை இருக்கிறன்னு சொல்ல முடியாது. எங்கேயோ ஒரு திருவிழா இருக்கிற மாதிரி இருக்குது. கேஜிஎஃப்ல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய திருவிழா. கேஜிஎஃப்ல பூத்துனா ஒரு திருவிழா நடக்கும். அதுக்குன்னா இது பெரிய திருவிழா. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க. அவங்களுடைய அப்பா முன்னவர்கள் யாருன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு எல்லாமே கலர் திருநா வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கலர் திருநா எல்லாமே ரேட்டு. பூ பார்த்திங்கன்னா ஒரு குச்சி பார்த்தீங்கன்னா 200 ரூபா ஆகுது. சிக்கன்லேருந்து ஸ்வீட்லேருந்து எல்லாமே ரேட்டாக இருக்குது. இருந்தாலும் மக்கள் வந்து அவங்களோட முன்னோர்கள் பூஜை பண்ண சொல்லிட்டு கஷ்டத்தை எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் கடை வாங்கியாவது நம்ம கலர் திருநாக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து கலர் திருநாக்கு வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க. ரொம்ப தூரத்துலேருந்தெல்லாம் வந்திருக்காங்க. பெங்களூர், சென்னை, ஹைதராபாத்லேருந்து. நாங்கள் ஒருத்தர் பேசியிருந்தாங்க ஹைதராபாத்லேருந்து வந்திருக்காங்க. அவங்க முன்னோர்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு கேஜிஎஃப் விட்டு வெளி மாநிலத்தில் போய் செட்டில் ஆகிட்டு கூட வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ராட்டினம், குழந்தைக்கு விளையாட்டு பொருளுங்கள் எல்லாமே இருக்குது. நம்ம வந்து ஒரு கலரான ஒரு ஃபீலே வராது. எங்கேயோ ஒரு திருவிழா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு கலரானு நம்ம சொல்ல முடியாது. பிரம்மாண்டமான அளவுக்கு திருவிழா மாதிரி நடந்துன்னு இருக்குது. இந்த கலரைக்கு வந்திருந்தோம். கலர் திருவிழா சாம்பியன் கலரைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ராஜேந்திரன் தளபதி எஸ்ராஜேந்திரன் வந்திருந்தார். சரி, அவரும் அப்படியே பார்த்துக்குன்னு எஸ்ராஜேந்திரன் வந்திருந்தார். சரி, அவரும் அப்படியே பார்த்துன்னு வந்திருந்தோம். எனக்கும் நன்மை மீது வெற்றி கொண்டு தம்மை படைத்தவரிடமும் மீட்பரிடமும் உம்மை முடிவின்றி கண்டு கழித்திடருள் புரிவினாக. பரிசுத்த ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து எரிபலி போல் கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது
नो रे रे ना ना தளபதி கேஜிஎஃப் சிங்கம் எஸ் ராஜேந்திரா வந்திருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா கேட்டுக்கும் போயிட்டார். கேட்டுக்கும் போயிட்டுக்கிற பார்த்தா யாரோ இறந்துட்டு இருந்தாங்கோ. சரி சாவு வந்துனுக்கு சொல்லிட்டு நம்ம ஊருக்கார் செத்துட்டுக்கிறா சொல்லிட்டு எஸ் ராஜேந்திரா தளபதி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கிட்ட வெளியே போயிருந்தார் கேட் வைக்கும். இருந்தாலும் நம்ம ஊருக்கார் அந்த பற்றோடு அவர் நடந்து வந்தார். வழியே இல்லை, வழி சந்திலலாம் அவர் கஷ்டப்பட்டு நடந்து வந்து அந்த சாவுக்கு மரியாதை செலுத்தணும்னு வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா வந்து சாவுக்கு மரியாதை செலுத்திட்டு போயிருந்தார். அவ்வளோ தொழுவு போயிட்டு தளபதி எஸ் ராஜேந்திரா திருப்பி வந்தார். அதான் நம்ம ஊர் நம்ம மண். ஏன்னு பார்த்தா நம்ம ஊருக்கார் தான் ஒரு விசுவாசம் இருக்கும். நம்ம ஊருக்கார் நம்ம வெளியூரில் எங்கே போயிருந்தாலும் பெங்களூரில் போய் நம்ம செத்துட்டு இருந்தால் கூட அந்த நம்மளுடைய சாவத்தை நம்மளுடைய ஊருன்னு சொல்லிட்டு நம்ம கேஜிஎஃப் கடையில் தான் பதிக்குவாங்க. தளபதி எஸ் ராஜேந்திரம் பார்த்தீங்கன்னா அந்த தூரமாக போயிட்டு இருந்தார். இருந்தாலும் சாவு வந்துக்கு சொல்லிட்டு அதுக்கு சாவுக்கான மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த சாவுக்கு மரியாதை செலுத்திட்டு போயிருந்தார். எஸ் ராஜேந்திர சார் வந்திருந்தார். ஆனால் பிரம்மாண்டமான கல்றத்திறன் நடந்துருந்துச்சு. மாரிக்குப்பம் கல்லறைக்கு போயிருந்தோம். அங்கே வீடியோ எடுத்து 3 கல்லறையில் வீடியோ எடுத்துருக்கிறோம். சாம்பியன் கல்லறைக்கு வந்தோம். சாம்பியனும் வீடியோ எடுத்துருக்கிறோம். கிருஷ்ணாவரம் கல்லறையில் பாலகாட் கல்லறைக்கும் போயிருக்கிறோம். பாலகாட் கல்லறையில் பூஜை பண்ணியிருந்தாங்க எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா 5 மைன்ஸுக்கு 5 பக்கம் கல்லறை கட்டி தர மாதிரி பிரிட்டிஷ்காரன் கட்டியிருக்கிறாங்க. யாருக்கு எந்தெந்த ஏரியில் பக்கத்தில் வசதியாக இருக்குதோ அவங்களாம் போய் கட்டுக்கு பாருங்கள். தளபதி எஸ் ராஜேந்திரன் வந்திருந்தார். கல்லறை வந்து யாரோ இறந்துட்டு இருந்தாங்க. சரி அவங்க போயிருந்தார். மனசு கேட்காம வந்தார். பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்திட்டு பூ போட்டு கும்பிட்டு காலை தொட்டு கும்பிட்டு போய்கிறார். எஸ் ராஜேந்திரன் சார் வந்திருந்தார். அவர் பார்த்திங்கன்னா அவருடைய தலைவர், அவருடைய தன்மானம், அவருடைய எப்படி இருந்தார், நம்மளுடைய தன்மானம், நம்மளுடைய ஊருக்கார் இறந்துக்கிறாரு. அவ்வளோ தொழு போய் திருப்பி ரிட்டர்ன் வந்தார். கிட்டத்தட்ட கேட் வைக்கும் வெளியே போயிட்டார் கார் வைக்கும். இருந்தாலும் நம்ம ஊருக்கார் இறந்துட்டுருக்காங்க. அவர் மரியாதை செலுத்தின சொல்லிட்டு வந்து மரியாதை காலை தொட்டு கும்பிட்டு மரியாதை செலுத்திட்டு போகிறாரு. அதான் நம்ம ஊருக்கார் என்ன பண்ணுறது. நம்மளுடைய மக்கள் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல நம்ம ஊருக்காருக்கு. ஆனால் எஸ் ராஜேந்திரன் பார்த்திங்கன்னா இருந்தாலும் அவர் அரசியலில் பதவியில் இருந்தாலும் எல்லா கட்டையும் அவர் சிங்கம் தான் எஸ் ராஜேந்திரா சார். அவர் வந்து ஒரு தலைவர். அவர் வந்திருந்தார். அவரும் மரியாதை செலுத்திட்டு போயின்னுக்கிறாரு. சரி அவரும் நம்ம பார்த்து அப்படியே வீடியோ கவர் பண்ணி வந்திருந்தோம். சாம்பியன் கல்லறைக்கு வந்தப்போ எஸ் ராஜேந்திரன் வந்திருந்தார். சரி அவரும் அந்த சாவுக்கு மரியாதை செலுத்திட்டு கல்லறையெல்லாம் பார்த்துட்டு போயின்னுக்கிறாரு. வாங்க போயிட்டு பார்க்கலாம் கல்லறை திறனை எப்படி இருக்குதுன்ட்டு. रे ना ना रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे पिया को मना मानत नाही रे बिनती करते मैं तो हार गई रे बिनती करते मैं तो हार गई रे पिया को मनानत नाही रे बिनती करूं पैया परूं बिनती करूं पैया परूं जाओ तो वारी 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 रे बिनती करते मैं तो हार गई रे
मना पिया को मना पिया को